கணவன் மனைவியை அடித்து துன்புறுத்தி கையை உடைத்த நிலையில் வழக்காக மேற்கொள்ளப்பட்டு இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு வருகிறது. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த முத்துசாமி ஐயர் விசாரிக்கிறார். விசாரணையின் முடிவில் அவர் தீர்ப்பிடுகின்ற போது எழுதிய தீர்ப்பு என்ன தெரியுமா? கணவன் மனைவியை அடித்ததும் அவர் கையை உடைத்ததும் குற்றமல்ல. ஏனென்றால் மனு தர்மப்படி இது ஏற்கத்தக்கது, சரியானது. எனவே இந்த வழக்கிலிருந்து கணவன் விடுவிக்கப்படுகிறார் என முத்துசாமி ஐயர் தீர்ப்பெழுதியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மனு தர்மம் என்பது பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு, கணவன் மனைவியை அடிமைப்படுத்துவதற்கு, அடிப்பதற்கு, கொடுமைப்படுத்துவதற்கு அதிகாரம் படைத்தவர் என்பதனை மனு தர்மம் வழங்குகிறது. அந்த மனு தர்மத்தை பயன்படுத்தி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கொடுமை! நீதிமன்றம் நீதி வழங்க வேண்டிய இடம். வேலையே பயிரை மேய்ந்தது போல நீதிமன்றம் அநீதியான தீர்ப்பு வழங்குவதற்கு மனுநீதி என்று பெயரிடப்பட்ட ஒரு மத தத்துவம் இருக்கிறதே, இது எவ்வளவு பெரிய கொடுமை! இப்படிப்பட்ட கொடுமையை நாடு சந்தித்து கொண்டிருக்கலாமா? மக்கள் அனுபவிக்கலாமா? இப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்கிறதே, அந்த அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதே, இது உங்களுக்கு தெரியுமா?